எங்களுடைய சின்னம் வந்து ஒளிவாங்கி என்கிற மைக். இதுதாங்க எங்களுடைய சின்னம். மக்கள் அனைவரும் மறக்காம இந்த ஒளிவாங்கிங்கிற மைக் சின்னத்துக்கு கண்டிப்பா வாக்களிங்க. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன். நாம் தமிழர் கட்சியின் நீலகிரி மற்றும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த பரப்புரை கூட்டத்தில் பெரிய நாயக்கம்பாளையம் பகுதியில் கூடியிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 4 முனை போட்டி என்று தமிழ்நாடு முழுக்க சொல்றாங்க. உண்மையிலே 4 முனை போட்டியா என்று பார்த்தால் கோயம்புத்தூர்ல அது இல்லை. கோவையில் போட்டி டம்மி வேட்பாளராக போட்டு அண்ணாமலையை வெல்ல வைக்கிறதுக்கு திமுக ஒரு பக்கம், எதுக்கு தேர்தலில் நிற்கிறோம்னு தெரியாம அதிமுக ஒரு பக்கம். திமுகவாவது டம்மி வேட்பாளர் தான் போத்துச்சு. ஆனா ஒருத்தர் தன்னையவே டம்மியா அறிவிச்சிருக்காரு. அவர் யாருக்காக வேலை பார்க்குறாரு நினைக்கிறீங்க? தேர்தல் ஜூன் 4 தான் வாக்கு எண்ணிக்கை வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிச்சு, கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி எதிர்காலம் தெரிஞ்சிச்சு. எதுக்கு நம்ம தேர்தலில் நின்று ஓட்டை வாங்கி மக்கள்கிட்ட வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி எப்படியும் தோக்கத்தான் போகிறோம். வேட்பு மனுவை தப்பா போட்டாவது அதை ரிஜெக்ட் பண்ண வச்சு இந்த தேர்தல் இருந்து தப்பிச்சுக்கலான்னு பார்த்தாரு. அப்படி வேட்புமனுவை தப்பா போட்டா நிச்சயமாக இந்த கோவை நாடாளுமன்றத்தில் இருக்கிற தகுதியான ஒரே ஒரு வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் தான் என்பது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. எங்க அக்காவும் ரெண்டு முறை புகார் கொடுத்து பார்த்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தாங்க. வேட்புமனுவை உலகத்தில் ஒருத்தன் எந்த அளவுக்கு ஒரு முட்டா பயிலா இருந்திருந்தா, எந்த அளவுக்கு ஒரு படிக்காத தற்கொலையா இருந்திருந்தா, அவன் உண்மையிலே படிச்ச ஐபிஎஸ் ஆனாலும் பார்த்த ஐபிஎஸ் ஆனாலும் தெரியல, இல்ல படிச்ச ஐபிஎஸ் ஆனாலும் இல்ல பண்ணி மேய்ச்ச ஐபிஎஸ் ஆனாலும் தெரியல. எந்த அளவுக்கு ஒரு அடிமுட்டாளா இருந்தா இந்தியன் நான் ஜுடிஷியல் அப்படிங்கிற பத்திரத்தை தான் போடணும். ஆனா இந்தியன் கோர்ட் ஃபீ என்கிற பத்திரத்தை தூக்கி போடுறாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது எந்த தொகுதியில அவருக்கு வாக்கு இருக்கிறது, எந்த வட்டத்தில் வாக்கு இருக்குன்னு சொல்லணும். அந்த இடத்துல நான் கோயம்புத்தூர்ல போட்டிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா லூசி, நீ கோயம்புத்தூர்ல போட்டி போடுற அதெல்லாம் சரிதான், உனக்கு எங்க ஓட்டு இருக்கு சொல்லல. சரி, எதுக்காக அப்படி போட்டிருக்காரு தெரியாதா? தெரியும். அப்படியாவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட மாட்டானா, நம்ம மானத்தை காப்பாத்திட மாட்டானா அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அந்த தேர்தல் அதிகாரி அண்ணாமலை பேட்ச்மெண்ட் எப்படியாவது அவன் தேர்தலுக்கு தெருவில் சொல்லி அந்த அதிகாரியிடம் விட்டாரு. நிக்க வச்சே அண்ணாமலைய அவமானப்படுத்தணும்னு அந்த தேர்தல் வேட்புமனுவை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அண்ணாமலை வெளிப்பதிங்கி நிக்குது, ஆடு அப்படி நிக்குது. இந்த முறை ஜூன் 4 எங்களுக்கு ரம்சான் வந்து என்னைக்கு மாமா? 11 கிடையாது, ஜூன் 4 தான் ரம்சான். அன்னைக்கு ஆட்டுக்கறி பிரியாணி தயாரா இருக்கும். எங்க அக்கா சொல்லிட்டாங்க, அண்ணா வந்துருங்க, ஆட்டு பிரியாணி, அதுவும் குடல் குழம்பு நல்ல எல்லாம் பக்காவா, மூளைக்கறி, ஈரலு, சுக்கா எல்லாம் பக்காவா இருக்கும்ட்டாங்க. கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சி ஆட்டை பிரியாணி போடுவது உறுதி. திடீர்னு முடிச்சுக்கிட்டாங்க. எங்க அக்கா நர்மதா அக்கா சொன்ன திடீர்னு முடிச்சுக்கிட்டாங்க. கச்சத்தீவை பறி கொடுத்துட்டோம். ஒவ்வொரு இந்தியருடைய மனசும் புண்பட்டு போயிருக்கு. என்னது, சிவாஜி செத்துட்டாரா, காந்திய கொன்னுட்டாங்களா சொல்லுவாங்க. 2 நாள்ல பாருங்க, கோட்சேங்கிற கொடியவன் காந்திய சுட்டு கொன்னுட்டாரு. எங்க மனசெல்லாம் புண்பட்டு போயிருக்கு. ஜாலியன் வாலாபாக்கில் ஜெனரல் டயரு நம்ம மக்களை சுட்டுக்கிட்டாரு சொல்லுவாங்க. ஏண்டா 10 வருஷமா ஆட்சியில் இருக்குது உங்க ஐயா மோடி, உங்களுடைய அமித்ஷா, உங்களுடைய கட்டுப்பாட்டு தான் இந்தியாவுடைய ராணுவம் இருக்கிறது, முப்படை இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு கச்சத்தீவை
தாரை வார்த்து விட்டோம், நாங்கள் திருப்பி எடுக்கிறோம் என்று பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியுடைய பெருமக்கள், நீ உண்மையிலே ஆம்பளையா இருந்திருந்தா ஒரு ராணுவத்தை அனுப்பி இலங்கையோட போரிட்டு அந்த கச்சத்தீவை இந்த 10 வருஷத்துல மீட்டெடுத்துக்குமா இல்லையா? ராணுவம் உங்க ஆட்சி 10 வருஷம் மோடிக்கா சர்க்கார், சௌகிதாருடைய சர்க்கார். நீங்க என்ன சுண்டக்கா நாடு இலங்கை, எச்சியக்காரி உமிழ்ந்தால் ஒட்டுமொத்த இந்தியனும் உமிழ்ந்தால் இலங்கை தீவு கடல்ல மூழ்கி போகும். சுண்டக்கா நாடு. சண்டையே போட வேண்டாம். ராஜபக்சே கூப்பிட்டு, பக்சே இங்க வாயா, இந்த 15 கோடி வச்சுக்க, கச்சத்தீவை கொடுங்க. 50 கோடி கொடுத்தா அவன் இலங்கையே எழுதி கொடுத்து போயிருவான். அயோக்கிய பையன், அவன் அவ்வளவு கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறான். மொத்தமா 50 கோடி 50 crores கொடுத்தா போதும். 50 crores. பக்சே என்ன பக்சே? ஐயா சொல்லுங்க சம்மா, 50 கோடி வச்சுக்கிறியா, இலங்கை தர்றியா? பட்டா போட்டு பத்திரம் போட்டு அடங்கல் மடங்கல் பட்டா சிட்டாவோட எழுதி கொடுத்து போயிருவான். அவன் அவ்வளவு வறுமையில் இருக்கிறான். கூப்பிட்டு வச்சு பேச முடியாத உங்க ஆளுதான் 54 இன்ச் ஆச்சே. 54 இன்ச்சு உட்கார்ந்து அளந்திருக்காங்க பாருங்க, டேப் வச்சு. 54 இன்ச்சு மார்புக்காரரை கூப்பிட்டு வச்சு சொல்ல வேண்டியதானே? ராஜபக்சேவை கூப்பிட்டு, கச்சத்தீவை எங்க சொந்த சொத்து, இந்திரா காந்தி தெரியாம தூக்கி கொடுத்துட்டாங்க 1974. அன்னைக்கு கருணாநிதி துரோகம் பண்ணிட்டாரு, நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு பேசிருக்கலாம்ல. நான் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை கிட்ட கேட்கிறேன், நீங்க ஆர்டிஐ போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட பிறகுதான் கச்சத்தீவு பிரச்சனை மோடிக்கு தெரியும் என்றால், மோடி இந்த நாட்டில் என்னத்தை புடுங்கிட்டு இருக்காரு, மக்களுடைய பிரச்சனை கூட மோடிக்கு தெரியாதா? தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது எதற்காக? சாமானிய மனிதன். இப்ப எங்க அண்ணன் விஜயராகவன் இருக்காரு, ஒரு வழக்கறிஞர், ஒரு 7.5 வழக்கறிஞர். அவர் என்ன பண்ணுவாரு? எவனாவது லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணா, இந்த கான்ட்ராக்ட் சரியா எடுத்திருக்கானா, எவ்வளவு கமிஷன் அடிச்சிருக்க, அந்த பாலத்தை கட்டினதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு ஆர்டிஐல போட்டு அந்த கான்ட்ராக்டரை மண்டைய கொடன்னு குடைஞ்சு அவனை கேள்வி கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆர்டிஐ. இப்ப ஈசா யோகா சத்குரு ஜக்கிவாசியோ இருக்காரு, அந்த நிலத்துல யானை வழித்தடம் இருக்கா, யானை வாழ்விடம் இருக்கா அப்படி என்று தெரிந்து கொள்ள ஆர்டிஐ பயன்படுகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அது பட்டா நிலத்தில் இருக்கா, பட்டா இல்லாத நிலத்தில் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆர்டிஐ பயன்படுகிறது. ஆனா கச்சத்தீவு பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை. அது இன்றைக்கு கொடுக்கப்படல, 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுக்குலாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. எனக்கே 36 வயசு ஆகுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி கொடுத்தது கச்சத்தீவு. எனக்கு இப்ப 2 பிள்ளை பிறந்துருச்சு. அப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கச்சத்தீவை இப்பதான் மீட்க வர்றாங்க. அது எதுக்கு? அதுவும் அண்ணாமலை சொல்லிதான் மோடிக்கு தெரியுமா? அப்ப மோடியை விட அண்ணாமலை பெரிய அறிவாளியா? மோடியை விட அண்ணாமலை பெரிய அறிவாளினா மக்களுடைய பிரச்சனை அண்ணாமலைக்கு தான் தெரியும்னா, இந்தியாவுடைய பிரதமர் அண்ணாமலை அறிவிச்சிட வேண்டியதானே? எதுக்கு மோடி நிக்கிறாரு? அண்ணாமலை அறிவிச்சிரு. என்ன கூத்து பாருங்க, மக்களை ஏமாற்ற. நாங்க ரஜினிகாந்தோடைய நடிப்பை பார்த்தோம், விக்ரமுடைய நடிப்பை பார்த்தோம், எங்க ஐயா கமலஹாசன் நடிப்பை பார்த்தோம், சிவாஜியோட நடிப்பை பார்த்தோம். ஆனா ஐயா மோடி மாதிரி நடிக்கிறதுக்கு இந்தியாவில் இல்ல உலகத்திலே ஆள் கிடையாது. உண்மையிலே சிவாலிய பட்டம், பத்மஸ்ரீ பட்டம், பாரத ரத்னா பட்டம், பத்ம பூஷன், பத்ம விபூஷன் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டான் மோடி கிட்ட. ஏப்பா என்ன ஆக்டிங்! வடநாடு போனா ஒரு சுடிதாரை போட்டுறது, ஒரு சால் இல்லாத சுடிதாரை போட்டு வடநாட்டுக்கு போடுறது. தமிழ்நாடு வரும்போது வேட்டி, அதுவும் இத்தத்தண்டி பார்டர், பெரிய பார்டர் கட்டின வேட்டி, அங்க வஸ்திரம், நல்லா கோயிலுக்கு மோளம் அடிக்கிற மோளக்கார மாதிரியே இருக்கப்பல. நல்லா கையில மட்டும் ஒரு மஞ்ச பைய கொடுத்துட்டோம்னா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். புரோக்கர் வேலை செய்வதற்கான அத்தனை தகுதியும் அப்படியே இருக்கு. வணக்கம், நான் நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்க ஐயா. நாங்க நல்லா இல்ல ஐயா, நாங்க நல்லா இல்ல. ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி போட்டு கோயம்புத்தூர் முழுக்க இருந்த சிறு குறு வணிகர்களை நாசமாக்கி நடுத்தரல நிப்பாட்டிருக்கீங்க. நாங்க நல்லா இல்ல. தமிழர்களுடைய கோட்டையாக இருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு வட இந்தியனுடைய கோட்டையாக மாறிவிட்டது. அண்ணாமலை வந்து மாட்டுக்கிறாரு, அமாரா தேஷ் மே அமாரா சிம்பிள் மே லோட்டஸ் மே ஆத்தாகே பாத்தாகே ஜாத்தாகேன்றாப்ல. அண்ணாமலையே இந்தியில ஓட்டு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. கோயம்புத்தூர் தமிழர்கள் வாழ்கிற பகுதி, கொங்கு மண்டலம், கடை வீதிகள்ல ஒரு கடையில தமிழ் இல்ல. இது தாண்டா 70 வருஷமா திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்ட லட்சண மயிறு. இங்க பாரு பாரு, ஸ்மார்ட் பிக்ஸ், we care for your mobiles, வசந்த் மொபைல்ஸ், மிஸ்டர் பாய் பிரியாணி, ஸ்ரீ கிருஷ்ணா ஃபுட்வேர், பெஸ்ட் பியூட்டி பார்லர், முத்துவிலாஸ் பேக்ஸ். ஒரு கடையில தமிழ் இல்ல. கடைக்கு போறவன் தமிழ, கடை வச்சிருக்க தமிழ, ஒரு கடையில தமிழ் இல்ல. ஏன்? கேட்க ஆள் இல்ல. ஸ்டாலின் இருந்த இடத்துல, எடப்பாடி பழனிசாமி இருந்த இடத்துல, திருட்டு ஒரு வயசான திருட்டு பையன் இருந்த இடத்துல எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் இருந்திருந்தா தமிழ்நாட்டின் கடை வீதிகளில் தமிழ் இருந்திருக்கும். இதை அண்ணாமலை பேசுவாரா? அண்ணாமலை கன்னட மக்களை பார்த்தா நோடில்லா லாடில்லாங்கிறாரு.
இந்திக்காரனை பார்த்தா அமாரா தேசமே லோட்டஸ் மே ஆத்தாகன்றாரு. தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா தமிழில் ஓட்டு கேட்குறாரு. உண்மையிலே ஒன்று பேசுடா சொல்லுங்க, பல தண்ணி குடிச்சவம்பாங்க. அது மாதிரி ஒன்று சிறுவாணி தண்ணி குடிச்சு வளர்ந்துருக்கணும், இல்லை தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்ந்துருக்கணும், இல்லை கர்நாடகாவில் காவிரி குடிச்சு வளர்ந்துருக்கணும். எல்லாத்தையும் குடிச்சு வளர்ந்தா அங்கே போனால் காவிரி நோடிலா, தமிழ்நாடு நோடிலா, ஸ்டில் மை டச் ஐ எம் ப்ரௌடு கன்னடிகாங்கிறது. ப்ரௌடு கன்னடிகாக இருக்கிற ஒருத்தருக்கு கோயம்புத்தூர் மக்கள் என்ன மன்னார்குடிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு, என்ன இதுக்குடா ஓட்டு போடணும்? பதில் சொல்லு. நீ கன்னட சொல்ற, ப்ரௌடு கன்னடிகான்ற, அப்புறம் எதற்காக மான தமிழ, மான கவுண்ட, மான ரெட்டியாரு, மான செட்டியாரு, மான தேவரு, மான கல்லரு, மான அகமுடியாரு, உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மானமுள்ள தமிழன் எதற்காக ஓட்டு போடணும்? ஒரு காரணம் சொல்ல முடியுமா? பதில் கிடையாது. நான் சொல்றேன், வானதி சீனிவாசனே உனக்கு ஓட்டு போடாதுடா. வானதி சீனிவாசனே, நீ தமிழ்நாட்டுக்கு தலைவர், 30 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன். இங்க நேத்து வந்த பையன், நீ ஒன்னிய விட்டுருவோமா? போட்டாதீங்க. இங்க பாத்துக்க, சிம்பிள் பாத்துக்கலாம். போட்டாதீங்க, போட்டாதீங்க. நாடு முழுக்க அம்பேஸ் ஆயிரும். இப்படி லோட்டஸ் கை, உதயசூரி இப்படி காட்டுறேன், கை இப்படி காட்டுறேன், இவன் இப்படி காட்டுறேன், இவன் இப்படி காட்டுறேன். என்ன ஆயிரும்னா நாடு நாசமா போயிரும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஜிஎஸ்டி போட்டு நாசமாக்கிடுவோம். முல்லை பெரியார் தண்ணி தர மாட்டோம், காவிரி தண்ணி தர மாட்டோம். தமிழன் பூரா நாசமாயிருவான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை கொண்டு சிஏ என்பிஆர் என்ஆர்சி கொண்டு வந்து மக்களை பிரிப்போம், மதத்தால பிரிப்போம், இஸ்லாமியர்களை முடுக்குவோம். இப்படி இப்படிங்கிறான். வடிவேல் மாதிரி தான். எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. 10 வருஷம் ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சியில் எதுவும் செய்ய முடியாம இப்போ ஐயா வந்துக்கிட்டு நான் 2047 இந்தியாவை வல்லரசாக்க போறேன் இப்படிதான் சொன்னாங்க. 2020 வல்லரசு நாங்க நம்பிட்டு இருந்தோம். அப்படியே வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். வல்லரசாக போகுதுடா, வல்லரசாக போகுது, பிறந்துருச்சு, வந்துருச்சு அப்படின்னு. புதிய இந்தியா பிறந்திருக்குன்னாங்க. ரஜினிகாந்த்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்லிஸ் பாட்டில் போஸ்டோட போனார், புதிய இந்தியா பிறந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு. கடைசி பார்த்தா செத்தே பிறந்துச்சு அது புதிய இந்தியா. இப்போ 2047 ஏய் இதுக்கு மேல வடிவேல் சொல்வார்ல, இதுக்கு மேல நீ இதுல கை வச்சுனா டெட் பாடி நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்க புடுங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான், ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாங்கிற மாதிரி 2047 இவர் வல்லரசாக்கு வரான். அது வரைக்கும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எதுக்காக கோயம்புத்தூர்ல இந்தியில வாக்கு? கோயம்புத்தூர் மாமா வகாப் தான் சொன்னாங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் மட்டும் 25,000 வட இந்தியனை உள்ள இறக்கிருக்கான். அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையத்தில் கதை தனி கதை, பெரியநாயக்கம்பாளையத்தில் தனி கதை. ஒட்டுமொத்தமான கோயம்புத்தூரும் இன்னைக்கு வட இந்தியனுடைய வேட்டைக்காடா மாறிச்சு. திருப்பூர் ஏற்கனவே திரிபுராவை மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டான். இப்ப திருப்பூரையும் கோயம்புத்தூரையும் இணைச்சு யூனியன் டெரிட்டரியா மாத்தணுமா அவன் சொல்லிட்டு இருக்கான். சத்தியமாங்க, இன்னைக்கு காலையில எங்க அக்கா இருக்காங்க கவுண்டம்பாளையத்துல, எங்க அக்கா வீட்டு வாசல்ல ஹிந்திக்காரன் போய் நோட்டீஸ் கொடுத்துருக்கான் हिंदी हमारा देश में मोदी में जाता है, मोदी में प्रधान में जाता है, प्राइम मिनिस्टर में யூனியன் டெரிட்டரி கேட்டிருக்கான். என்னடா சொல்றான் பையன் அப்படின்னு கேட்டா, மோடி ஜெயிச்சிட்டாருன்னா கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் யூனியன் டெரிட்டரியா மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்ம பாண்டிச்சேரி மாதிரி கோவா மாதிரி யூனியன் டெரிட்டரியா மாத்திரம்னு சொல்லியிருக்காரு. ரெண்டையும் மாத்தி தமிழ்நாட்டில இருந்து பிரிச்சு இதுக்கு தட்சண பிரதேசம்னு பேர் வைக்க போறாங்களாம். இருக்கு கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் தட்சண பிரதேசம். நீங்க தமிழ்நாட்டுக்கே தட்சண பிரதேசம்னு பேர் வச்சாலும் ஒப்படா. எப்படி கிளம்பிட்டாங்க பாருங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தவொடனே இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்ட மாதிரி கோயம்புத்தூர் முழுக்க நிறைஞ்சிட்டான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கூலி தொழிலாளி, இந்த ரோடு வேலை பார்க்குறவன், ஹோட்டலில் வேலை பார்க்குற மட்டும் வட இந்தியன் இல்லை. கோயம்புத்தூருடைய 95 விழுக்காடு தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு வட இந்தியன் போயிடுச்சு. கோயம்புத்தூருடைய 95 விழுக்காடு தொழில் வட இந்தியன் போயிடுச்சு. முழுக்க முழுக்க பெரிய பெரிய தொழில் அத்தனையும் இன்னைக்கு வட இந்தியனுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. தொழிலாளி மட்டுமல்ல, பெரும் முதலாளிகள் வட இந்தியன். நம்ம பூரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதை யார் தடுப்பா? அண்ணாமலை தடுப்பாரா? சிங்கை ராமச்சந்திரன் தடுப்பாரா? இல்ல டம்மி வேட்பாளர்கள் கணபதி ராஜ்குமார் தடுப்பாரா? இதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது எங்களுடைய அக்கா கலாநிதி ஜெகநாதன் மட்டும்தான். ஆண்மையோடு அண்ணாமலை போட்டிருக்கிறது அப்பட்டமான பொய்யான தேர்தல் அபிடவிட் என்று ஆண்மையோடு கேட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. கேட்ட ஒரே வேட்பாளர் எங்களுடைய கலாநிதி ஜெகநாதன் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. எவன் கேட்பான்? ஏன்னா பிஜேபி எடுத்து பேசுனா பிரச்சனை பண்ணிடுவாங்க, ரைடு விட்டுருவாங்க. அவன் தான் ரைடு விட்டான். திமுக ஈடி ரைடு விட்டான், ஐடி ரைடு விட்டான். எங்களுக்கு ஈடி ரைடு விட முடியாது, ஏன்னா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை.
பார்க்கத்தான் நல்ல மேக்கப்லாம் போட்டு புது புது சட்டை போட்டிருப்பான், உள்ள வந்து பார்த்தா ஒண்ணும் இருக்காது, பூரா கடன். தொடர்ந்து வா தொட்டு விடாது, அணை முழுவதும் லோன் சொல்லி ஆட்டோக்கு முன்னாடி எழுதிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் எங்க கதை. முழுவதும் கடன், தொடர்ந்து வா தொட்டு விடாது, எங்க கதை அதுதான். உண்மையிலே பணம் இருந்திருந்தா, வெளிநாட்டு பணம் வருதுன்னா, வெளிநாட்டுல இருந்து கோடி கோடியா நிதி வருதுன்னா, டேய் ஸ்பீக்கர் வைக்கவே காசு இல்லாம 2 ஸ்பீக்கர் வச்சு பேசிட்டு இருக்கோம்டா. காசு இருந்தா நாங்க 8 ஸ்பீக்கரை வச்சு எல்லா போய் காதையும் கிழிச்சிருக்க மாட்டோமா? காசு இல்ல. இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 500 ரூபா மாப்பிள்ள, 500 ரூபா கொடு, நீங்க 200 ரூபா கொடுங்க, மாவட்டம் 300 கொடுங்க, பிச்சை எடுக்கணும். இதான் உண்மையான யதார்த்தமான நிலை. பேச்சாளருக்கு இப்ப டீசல் போட்டு விடுறவா இல்ல அவரே போயிடுவாரா? போயிட்டாரா நல்லது. கேட்க துறைமுருகன் கொஞ்சம் வசதியான ஆளும் கேட்க மாட்டாப்புல, இம்லருக்கு மட்டும் ஒரு 2000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. இதான் நிலைமை, யதார்த்தம் அதுதான். புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க கிட்ட ஈடி ரைடு ஐடி விட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? எண்ணெயை விடலாம். இந்தியாவிலே உச்சபட்ச அமைப்பு. இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பா இவங்க கிட்ட பெரிய பெரிய ஆயுதங்கள் சிக்கும், துப்பாக்கி சிக்கும், தோட்டாக்கள் சிக்கும் அப்படின்னு அனுப்புனா துப்பாக்கியை விட, அணு ஆயுதத்தை விட, பீரங்கியை விட ஒரு பேராயுதம் கிடைத்தது. உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் என்ற புத்தகம் கிடைத்தது. தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்ட, திமுகவை திணற வைத்த எங்கள் அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்கிற புத்தகம் கிடைத்தது. எங்கள் அண்ணன் சீமான் எங்களை அப்படித்தான் உருவாக்கிறார். ஆயுதம் எந்தவில்லை, அறிவாயுதம் எந்துகிறோம். இதுவரைக்கும் அறிவாயுதம் எந்த பிள்ளைகள் இப்பொழுது இந்த மைக்கையே ஆயுதமாக ஏந்தி இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம். இதுவரைக்கும் யாரையோ பேசின பொய்யை மட்டுமே கேட்ட மைக்கு. கருணாநிதியின் பொய்யை, ஸ்டாலினுடைய பொய்யை, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை, எடப்பாடி பழனிசாமியுடைய பொய்யை, அண்ணாமலையுடைய அண்ட பொய்யை, மோடியுடைய அண்ட புழுகு ஆகாச புழுகை கேட்ட மைக்கு முதல் முறையாக செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. அந்த உண்மைக்கு, அந்த நேர்மைக்கு, மக்களுடைய வறுமைக்கு போக்க வந்திருக்கிற சின்னம்தான் இந்த மைக்கு. நாங்கள் கேட்பது ஒண்ணுதான், 10 வருஷமா செய்ய முடியாத ஒன்றை நீ அடுத்து என்ன செய்வ என்று சொல்லுங்க. எங்க அண்ணன் சொல்லுங்க, அண்ணாமலை அண்ணன் சொல்லுங்க. எங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு எங்க அண்ணன் சீமான். உடனே நான் ஸ்லீப்பர் செல் இல்ல, உண்மை வெளிப்பட்டுச்சுன்னு. ஏன் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னோம்? அண்ணன் சீமானை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் யோசிக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் யோசிக்கிறாரு, எடப்பாடி யோசிக்கிறாரு. பேசுனா வளர்ந்துருவாரு, பேசுனா நம்ம தான் அவருடைய எதிரின்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு இந்த வடிவேல் ஒரு படத்துல சுந்தர்சியை பார்த்துறாப்புல. ஐயோ, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போவாப்புல, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே அதே மாதிரி போவாங்க. எங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க நாங்கள் பேசுனதை அவங்க காதில் கேட்கலையா? சத்தியமா சொல்றேன், தமிழ் மீது சத்தியமா சொல்றேன், அண்ணன் சீமானுடைய பேச்சையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் பேச்சையும் கேட்காம ஸ்டாலின் தூங்குவது கிடையாது. இது ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னது, இது சத்தியம். தினமும் கேட்கிறாராம். லைவ்ல நான் தக்கலையில ஸ்டாலினை திட்டிக்கிட்டு இருந்தா லேர்ல கேட்டிருக்காருங்க. உடனே தூக்குங்க, ஆக துறைமுருகனை கைது பண்ணி ஆகணும், ரொம்ப கேவலமா பேசுறாரு, அசிங்கமா பேசுறாரு, தூக்குங்க அப்படின்னு லைவ்ல கேட்டிருக்காங்க. பதற விட்டோம்ல. நான் ஒன்னும் தப்பா பேசிடல. கேரளாவிலையும் மழை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு. கேரளாவில் வெட்டாத மழை தமிழ்நாட்டில் வெட்டப்படுகிறது. ஏன்? கேரளாவை நல்ல மண்ணுக்கும் மக்களுக்கும் பிறந்தவன் ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டேன். கொஞ்சம் மக்கள் மொழியில, எங்க ஊர் மொழியில, திருநெல்வேலி மொழியில சொல்லிட்டேன். உடனே கோச்சிட்டாங்க. நான் கேட்டது உண்மை தானே? அதே மாதிரிதான் கோயமுத்தூர்ல மழை இருக்கிறது, கேரளாவில் மழை இருக்கிறது. கேரளாவில் வெட்டப்படாத மழை கோயமுத்தூரில் வெட்டப்படுகிறது என்றால் கேரளாவை, அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற பினராயி விஜயன் ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்க இல்ல. அதான் பிரச்சனை. கோயமுத்தூர்ல எவன் மலையை வெட்டி விற்கிறானோ, எவன் கற்குவாரி வச்சிருக்கானோ, எவன் எம்சாண்ட் வச்சிருக்கானோ, அவனிடம் இருந்து அண்ணாமலைக்கு பணம் வருது. கோயமுத்தூர்ல ஒரு தென்னந்தோப்பை குத்தகைக்கு எடுத்து அந்த தென்னந்தோப்புக்குள்ள செட்டு போட்டு நீலகிரி வேட்பாளர் எல் முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் மணல் ராமச்சந்திரன் இருந்து பணம் போடன்னு சொல்லு. நான் பேசுறது விட்டேன். நீ உண்மையிலே அண்ணாமலை அவர்கள், நீங்க பாரத மாதாவை நேசித்தால், உங்களுடைய அயோத்தி ராமர் நேசித்தால், அயோத்தி ராமர் மீது சத்தியமாக, பாரத மாதாவின் சத்தியமாக, மோடி மீது சத்தியமாக, அமித்ஷா மீது சத்தியமாக, கரூர் பசுபதி ஈஸ்வரர் மீது சத்தியமாக, மீனாட்சி அம்மன் மீது சத்தியமாக, நான் மணல் ராமச்சந்திரோ இல்லை ஆருத்ராகிட்டயோ பணம் வாங்கல என்று அண்ணாமலை சத்தியம் செய்வாரா? நீ நல்ல ஆம்பளையா இருந்தா சத்தியம் பண்ற பாப்போம். வாங்குற சொன்னது யாருக்கும்ல, மணல் ராமச்சந்திரன் கூட இருக்கு வந்தா எனக்கு போன் பண்ணி சொன்னான்.
சாட்டையில் வீடியோ போடுங்க, பணம் நிறைய போய்கிட்டு இருக்கு, விட்டுக்கிட்டு இருக்கு, ஃபுட்டேஜ் எடுத்து அனுப்புறேன் இருக்கான். ஃபுட்டேஜ் வருது, எக்ஸ்க்ளூசிவா வருது. நீ மட்டும் தான் வீடியோ எடுப்பியா? கேட்டி ராகவன் வீடியோ, காயத்து இறக்குறான் வீடியோ, நான் இறக்குறேன்டா உன் வீடியோவை இறக்குறேன் பாரு. ஆருத்ரா கிட்ட மட்டும் 4.5 கோடி ரூபாய் அண்ணாமலை வாங்கியிருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. மக்களை ஏமாத்திய நிறுவனத்திடம் பணம் பறித்த நீங்கள் எப்படி மக்களுக்கு உண்மையா இருப்பீங்க? நாங்க ஓட்டுக்கு ஒத்தரவா காசு கொடுக்க மாட்டோம். ஒத்தரவா கொடுக்க மாட்டீங்க, மொத்தமா கொடுப்பீங்க. நாங்க சொல்லலாம், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமகளார் முத்துராமலிங்க தேவர் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்லலாம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இல்ல, இருந்தா தானே தர முடியும். சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில் வரும். நாளைக்கு காலையில் எந்த ஊருக்கு வேட்பாளர் போறதுக்கு டீசல் போறதுக்கே காசு இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் அரசியலில் நிற்பதற்கு பணம் தேவையில்லை. நல்ல குணமும் நல்ல இனமும் நல்ல மனமும் இருந்தால் போதும் என்று நிரூபிக்கிறோம். காமராஜர் ஆட்சி நல்லாட்சி சொன்னாங்க. ஏன்? நேர்மையான ஆட்சி. காமராஜர் நேர்மையா இருந்தார்னா காமராஜர் மட்டும் நேர்மையா இல்ல, அவர் அமைச்சரவையில் இருந்த ராமசாமி என்கிற அமைச்சர் நேர்மையா இருந்தாரு. அவர் அமைச்சரவையில் இருந்த கக்கன் நேர்மையா இருந்தாரு. ஒவ்வொருத்தரும் நேர்மையா இருந்தாங்க. நம் காமராஜருக்கு வாக்கு செலுத்தினால கக்கன் போன்ற அமைச்சர் கிடைச்சாரு. நம்ம கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டதுனால செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் நமக்கு கிடைச்சாரு. இப்ப செயல கழுதி நின்று உட்கார்ந்திருக்காரு. அந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அதே ஸ்டெர்லைட்ல அவங்களுக்கும் ஒரே கொள்கை, பாஜகவுக்கும் ஒரு கொள்கை. கூடங்குளம் அணு உலையில் பாஜகவுக்கும் ஒரே கொள்கை, திமுகவுக்கும் ஒரு கொள்கை. 8 வழிச்சாலையில் திமுகவுக்கும் அதே கொள்கை, பாஜகவுக்கும் அதே கொள்கை. பரந்தூர் விமான நிலையம் எடுக்கிற அந்த திட்டத்திலே பாஜகவுக்கும் ஒரே கொள்கை, திமுகவுக்கும் ஒரே கொள்கை. விவசாய நிலம் ஆக்கிரமிப்பு, செய்யாறு பிரச்சனை, சிப்காட் பிரச்சனை, மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பனு, 8 வழிச்சாலை, இங்கே கேள் குழாய் பதிப்பு, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, காவிரி சிக்கல், ஒக்கணைக்கல், எல்லாவற்றிலும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு, எந்த மாற்றம் இல்லை. அதனாலதான் அண்ணாமலை செருப்பகல் அடிக்கிறாரு. நீங்க உண்மையிலே திமுக மான ரோசம் வெக்கம் சூடு சொரணை இருந்திருந்தா இந்தி திணிப்பை, இந்தி மொழிக்கு எதிரான தமிழ் மொழி போரை, மொழி போரை பிஞ்ச செருப்பு என்று அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. ஒரு வார்த்தை பேசலையே திமுக, ஒரு வார்த்தை பேசலையே. தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலைக்கு பேசியதற்கு செருப்படி கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அது பிஞ்ச செருப்பு தான்டா. எதுக்காக வச்சிருக்கோம்னா இப்படி உன்னை போல பேசுறவனை திருப்பி அடிக்கத்தான் அந்த பிஞ்ச செருப்பு இருக்கு என்று பேசிய தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். யாரும் பேசல, ஏன்னா பேச மாட்டான், பயம். ஏன்? அண்ணாமலை சொல்லி ஈடு ரைடு வந்துடும், ஐடி ரைடு வந்துடும். தேர்தல் வரைக்கும் அவங்களோட வேலை என்ன தெரியுமில்ல, தேர்தல் வரைக்கும் பொத்துனாப்புல இந்த அப்பா படத்துல டேய் அது யாருக்குமே வம்பு தும்பு இல்லாம புத்துனாப்புல இருந்து போயிடணும்டா, இருக்கிறது தெரியாம இருந்து போயிடணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப திமுக இருக்கு. இருக்கிறது தெரியாம இருந்து போயிடணும். கோயம்புத்தூர்ல இதே திமுகவில் பொங்கலூர் பழனிசாமி இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இதே கோயம்புத்தூர்ல மக்கள் நீதி மையம் அங்கிருந்து போன மகேந்திரன் இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதே கோயம்புத்தூர்ல கார்த்திகை சேனாதிபதி இருக்கார், ஜல்லிக்கட்டு போராளி, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இதே கோயம்புத்தூர்ல அதே திமுக நாம் தமிழ் கட்சியிலிருந்து பஞ்சமுளைக்கு போன ராஜீவ்காந்தி இருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இவங்க யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம எதற்காக கணபதி ராஜ்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? கணபதி ராஜ்குமார் ஒரு கவுன்சிலர், ஒரே ஒரு மாசம் மேயரா இருந்தவர், யாருக்குமே தெரியாது, ஊடக வெளிச்சம் கிடையாது. அந்த கணபதி ராஜ்குமாருக்கு ஏன் கொடுக்கணும்? செட்டிங்கு. அண்ணாமலையை ஜெயிக்க வைக்க டம்மி வேட்பாளரை போட்டா தான் செந்தில் பாலாஜி வெளியே வருவாரு. இது யாருடைய வேலை? கணபதி ராஜ்குமாரை போட்டது செந்தில் பாலாஜியுடைய வேலை. என்னைய காப்பாத்துங்க ஏசமா, எனக்காக டம்மி வேட்பாளரை போடுங்கன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு இவங்க விட்டு கொடுக்க, இதுக்காக இவங்க பாஜக மட்டும் சும்மா இருக்குமா? திமுக அண்ணாமலைக்காக டம்மி வேட்பாளரை போட்டிருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான்? தூத்துக்குடியில கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு எந்த விதமான நன்மையும் செய்யல, எந்த உதவியும் செய்யல, மக்கள் பக்கம் நிக்கல, தொகுதி பக்கம் போகல, வெள்ளத்துல செத்தான் வரல, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப தூத்துக்குடியில கனிமொழியை வெல்ல வைக்கணும். என்ன பண்ணணும்? நேரடியா பாஜக மோதாம தமிழ் மாநில காங்கிரஸ் டம்மி வேட்பாளர் தூத்துக்குடிக்கு போட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பதுமாங்க. அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க கொண்டாங் கொடுத்தான், அதாவது ஒன்னை கொடுத்துட்டு ஒன்னை வாங்குறது, கிவ் அண்ட் டேக் பாலிசி. அந்த பாலிசியை தான் பாஜகவுக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? கள்ளக்காதல் கூட்டணி. இந்த கூட்டணிக்கு பேரு ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கைகோர்த்து நிற்கும் என்று தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் சொன்னது இதுதான். இதை வைரமுத்து எப்படி சொன்னார்னா, ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னது, ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே. அதை பாடினர்ல இந்த ஆரியமும் திராவிடம் ரெண்டா கலந்துருச்சுல்ல.
கோயம்புத்தூர்லையும் தூத்துக்குடியிலும் கலந்துருச்சு. இந்த அயோக்கிய பயல்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போறீங்களா? இல்லை மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக கோயம்புத்தூரை தமிழருடைய கோட்டையாக மாற்றுவோம், கோயம்புத்தூருடைய 100 விழுக்காடு வேலையும் தமிழர்களுக்கே என்று உறுதியளிப்போம் என்று நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பீங்களா என்பதான் எங்களிடத்தில் இருக்கிற கேள்வி. நீ சொல்லுங்க, எதுக்காக நீலகிரியில மரியாதைக்குரிய எல் முருகனுக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க? பாஜக சொல்லுகிறது நாங்கள் ஒரு அருந்ததியருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், அருந்ததியரையும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய தலைவராக மாத்திருக்கோம் சொன்னீங்கல்ல. அருந்ததியரை நாங்கள் மத்திய அமைச்சராக்கி இருக்கிறோம், ஷெட்யூல் காஸ்டை மத்திய அமைச்சராக்கி இருக்கோம். அப்படின்னா எல் முருகன் ஒரு மத்திய இணை அமைச்சர், பாஜக தலைவராக இருந்தவர். அவருக்கு உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி சாதி பார்க்காத கட்சியா இருந்திருந்தால் எல் முருகன் இந்தியா முழுமைக்கும் தெரிந்த நபர். அவருக்கு எதுக்காக கோயம்புத்தூர்ல சீட்டு கொடுக்காம நீலகிரியில் கொடுத்த? ஏன் கொடுத்த? கோயம்புத்தூர்ல பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சீட்டு கொடுக்காம நீ எல் முருகன் நிப்பாட்டி இருந்தா பாரதிய ஜனதா கட்சி சாதி பார்க்காத கட்சின்னு சொல்லலாம். திமுக எப்படி பெரம்பலூர்ல ஆராசாவுக்கு கொடுக்காம நீலகிரியில் கொடுக்குதோ, சாதி பார்த்து நிப்பாட்டுகிறதோ, அப்படித்தானடா நீயும் சாதி பார்த்து நீலகிரியில் நிப்பாட்டிக்கிற. அப்புறம் உனக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து தமிழ்நாடு முழுமைக்கும் சாதி பார்க்காமல் சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நிப்பாட்டலையே, பெரும்பான்மை சாதி என்று யாரையும் பார்த்து நிப்பாட்டல. ஆனால் கோயம்புத்தூர் அக்கா கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கும் அங்கே மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், அவர் மண்ணின் மகன், இயற்கை விவசாயி, விவசாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர், விவசாயிகளுக்கு பிரச்சனைகளுக்காக, நீலகிரியுடைய விவசாயிகள் பிரச்சனைக்காக நாளைக்கு நாடாளுமன்றத்திலே அவரால் பேச முடியும். யாருக்கு வழி இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் உணர்த்த முடியும். எல் முருகனுக்கு விவசாயம் தெரியாது, ஆராசாக்கு விவசாயம் தெரியாது. ஆராசாக்கு தெரிஞ்சலாம் வேற விவசாயம், அது மேடையில் பேச முடியாது. அதாவது கேரட் விவசாயம், பீட்ரூட் விவசாயம் தெரியாது, நெல் விவசாயம், கதிர் வேற ஏதாவது அந்த மாதிரி தெரியும். அவருக்கு வேற விவசாயம் பண்ணுவார், நல்லா பண்ணுவார், அது நல்லா பண்ணுவார். அதனால தான் திமுக குடும்பத்தில் ரொம்ப இணக்கமா இருக்காரு. அவங்களுக்கு நெல் ரொம்ப பிடிக்கும்ல, இயற்கை விவசாயம் பிடிக்கும். அதை சொன்னேன், பொதுவாக சொல்றேன். நம்ம எதுக்காக சொல்றோம்னா அதுக்காக சொல்றோம். கட்சி இது ஒரு குடும்பம். எங்க அக்கா நல்லா கேட்டாங்க, மானங்கட்ட கேள்வி கேட்டாங்க. நர்மதாக்கா, நாங்கள் பேசினால் அவதூறு, நான் பேசினால் விமர்சனம். சாட்டை துறைமுகன் ஆபாசமாக பேசுகிறார் என்ன என் மீது 11 வழக்கு போட்டான், 3 முறை ஜெயிலுக்கு வச்சான், குண்ட சட்டம் போட்டான், அவதூறு பரப்புறாருன்னு. நேற்று தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கலைஞருடைய பேரன் அண்ணாவுடைய தடியை பிடிச்சு அரசியல் பிடித்த உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. என்ன, எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தா காலில் விழுவாரு, அமித்ஷா பார்த்தா காலில் விழுவாரு, சசிகலாவை பார்த்தா முட்டி போடுவாருங்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன? உன் வீட்டில் ஒரு பெண் இருந்தா அப்படி பேசுவியா? கனிமொழியை பேசினா சும்மா விட்டுருவியா? செல்வியை பேசினா சும்மா விட்டுருவியா? தயாளம்மாளை பேசினா, ராசாத்தி அம்மாளை பேசினா சும்மா விட்டுருவியா? சசிகலா மீது எங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், அவங்க நல்லவளாக கெட்டவளா இருக்கலாம். ஆனாலும் தமிழ்நாட்டுடைய ஒரு பெண் அரசியல்வாதி என்பதற்காக நீ இவ்வளவு இழிவுபடுத்தி, இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுவா என்றால் டிடிவி தினகரனுக்கு வெக்கமான சூடுசூரணை கிடையாது. அதனால அவர் கூட்டணி வச்சுட்டு பாரு, அதை கேட்க மாட்டாரு. டிடிவி தினகரனுக்கு வெக்கமான சூடுசூரணை இல்லை, ஆனால் எங்களுக்கு இருக்கடா. எப்படி நீ பேசுவ? எப்படி பேசுவ? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? எடப்பாடி பழனிசாமியாவது சசிகலா தன்னுடைய குருநாதர், தன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க என்பதற்காக காலில் விழுந்தாரு. புட்டபர்த்தி சாய்பாபா காலில் குடும்பமே விழுந்து கிடந்தீங்களா? என்ன மயத்துக்கடா விழுந்து கிடந்தீங்க? புட்டபர்த்தி சாய்பாபாக்கு முட்டி போட்டாரா உங்க அப்பா ஸ்டாலின்? புட்டபர்த்தி சாய்பாபாக்கு உங்க குடும்பமே முட்டி போட்டுச்சா? எதுக்கு போட்டுச்சு? எதுக்கு போட்டுச்சு? சசிகலா காலில் இவங்க முட்டை போட்டாருன்னு சொல்றல, நீ எதுக்கு முட்டி போட்ட? பணம் எவன் கொடுத்தாலும் போதும். ஜாபர் சாதிக்கு பணம் கொடுத்த மலை நல்லா இருக்கியா மலை அப்படிங்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. பணம் கொடுத்தா போதும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நாளைக்கே போயிட்டு 1000 கோடி ரூபாய் வகாப்பு கொண்டு வராரு அப்படின்னா, வகாப்பு நல்லா இருக்கிய வகாப்பு, சின்ன பிள்ளைல நீ தூக்கவே முடியாது எங்க மாமனை, நான் தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு ஸ்டாலின் சொல்லிடுவாரு. எவன் பணம் கொடுத்தாலும் போய் நிற்பாங்க. அது மாதிரி ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட அரசியலை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறான். எங்க அண்ணன் ஒரு கதை சொல்லிட்டாருங்க, கோச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர்லாம் அழுதாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு வயதானவரை, இறந்து போனவரை இப்படி இழிவுபடுத்ததா? தமிழ்நாட்டு அரசியலில் நாகரிகம் செத்துவிட்டது. முன்னாள் முதல்வரை இப்படி பேசுவதற்கு சீமானுக்கு எப்படி மனசு வந்தது? ரொம்ப வலிக்குதுல, ரொம்ப வேதனையா இருக்குல்ல. பால்டாயில் குடிச்சிரு, செத்து. எதுக்கு? சுபவீர பாண்டியன்
ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. தும்பச்செடியை தூக்கு போட்டு சாவுங்கடா. எங்க அண்ணன் சீமானை அவமானப்படுத்திய பொழுது, தலைவர் பிரபாகரனை அவமானப்படுத்திய பொழுது, ஈழத் தமிழர்களை அவமானப்படுத்திய போது, நாம் தமிழர் வேட்பாளர்களை இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அக்கா கோவை வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுக்கு ஃபேக் ஐடி உருவாச்சு, ஃபேக் ஐடிக்கு பிறந்த கருணாநிதிக்கு பிறந்த அயோக்கிய பயலுக அவதூறு பரவிக்கிட்டு இருக்கான். அதை கேட்க மாட்டாரு. ஆனா ஸ்டாலின் குடும்பத்தை மட்டும் பேசக்கூடாது. என்ன சொல்லிட்டாருன்னா, பொதுவா ஒரு கதை சொல்லும் போது என்ன நினைச்சிருவோம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா அப்படின்னு ஆரம்பிப்போம். எங்க அண்ணன் வித்தியாசமா ஒரு ஊர்ல ஒரு வயசான திருட்டு பையன் இருந்தானா அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்ப இந்த வயசான திருட்டு பைய கதை தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ். என்னன்னா, அந்த கதை எங்க அண்ணன் போட்ட பிட்டிலேயே சூப்பர் பிட்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். ஒரு ஊர்ல ஒரு வயசான திருட்டு பையன் இருந்திருக்கான். அவன் காட்டுக்குள்ள போகும்போது தோடு தொங்கட்டான் செயின் நகை எல்லாத்தையும் பறிச்சுக்கிறான். ஊர் மக்கள் அவனை திட்டுது, ஐயோ அயோக்கிய பயலுக்கு ஒரு சாவு வராதா, இந்த கிழட்டு போய் அப்படி கொள்ளடிக்கிறானே, இவன் நாசமா போயிடுவான், இவன் பேதியில போயிடுவான், செத்த பயலே நார பயலே அப்படின்னு திட்டிருக்காங்க. அவன் சாக கிடக்குறான். சாக கிடக்கும்போது மகனை கூப்பிட்டு, மகனே ஊருக்காரங்களா நீ திட்டுறாங்க, நீ எனக்கு ஒன்னே ஒன்று செய், நான் நல்லவன்னு இந்த ஊருக்காரங்க சொல்ற மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்னு இருக்காரு. இவன் என்ன பண்ணிருக்கான், மகன் நேரா காட்டுக்குள்ள போயிருக்கான். அதே மாதிரி அப்பன் செஞ்ச மாதிரியே நகையை பறிக்கிறான், பணத்தை பறிக்கிறான், செயினை பறிக்கிறான், மோதிரத்தை பறிக்கிறான். கூடுதலா என்ன பண்றான், வேட்டியும் சட்டையும் பறிக்கிறான். போகும்போது மக்கள் சொல்றான், ஏப்பா இவனுக்கு உங்க அப்பா எவ்வளவோ நல்லவன்பா, இவனுக்கு அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, அந்த வயசான திருட்டு பையதான் தமிழ் தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடிய ஆணவை, அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் ஐயா கலைஞர் கருணாநிதி. அந்த மகந்திரன் தான் உங்களில் ஒருவன், மக்களில் ஒருவன், ஸ்டாலின் குரல் இந்தியாவை காப்பாற்ற என்று முழங்குகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்றாரு. கொதிச்சிட்டாங்க. எப்படி சொல்லலாம், திருட்டு பையன் சொல்லலாமே. திருட்டு பையன் ஏன் சொன்னார் தெரியுமில, சர்க்காரிய கமிஷன் நாங்க சொல்லல, சர்க்காரிய கமிஷன்ல 1000 மூட்டை எறும்பு காணாம போகுது. சர்க்காரியா கேட்கிறாரு, எப்படி எறும்புக்கு சக்கரை மூட்டை காணாம போச்சு, சக்கரை மூட்டையை எறும்பு தின்று விட்டது என்று கருணாநிதி சொல்கிறார். சரி, சக்கரை மூட்டை எறும்பு தின்றுச்சு, சாக்கு மூட்டை எங்கன்னு கேட்ட போது சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு, சாக்கை கரையான் அரித்து விட்டது என்று அன்றைக்கே சொன்னாரு கருணாநிதி. அதனால திருட்டு பையனை நாங்க சொல்ல, சர்க்காரியா சொன்னாரு. கூவத்தை சுத்தப்படுத்த 120 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்படுது. திமுக ஆளுங்கட்சி, எதிர்கட்சியாக தலைவராக அதிமுக இருக்கிறது, எதிரே கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு கேட்கிறாரு, கூவத்தை சுத்தப்படுத்த 120 கோடி ஒதுக்குனீங்களே மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களே, என்னாச்சு கேட்கிறாங்க. கூவத்தை சுத்தப்படுத்த 160 கோடி ஒதுக்கியது உண்மைதான், ஆனா சுத்தப்படுத்த முடியல, அது தெரியுது, அதான் ஏன் அப்படி கேட்கிறாங்க. ஏன்னா அங்க முதல்ல இருக்குட்டாரு. முதல்ல இல்லைன்னு சொன்னா நிரூபிக்கணும். உள்ள இறங்கி போனா கருணாநிதி நைட்டோடு நைட்டா முதலை கொண்டு விட்டுவாருன்னு பயம். அதனால யாரும் இறங்கல. அந்த 120 கோடியை கொள்ளையடிச்சதால கருணாநிதியை திருட்டு பைய அப்படின்னு அண்ணன் சொன்னாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் மீ தப்பு அண்ணன் தான் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, முதலை சாக்கடையில் வாழாது, முதலை நன்னீர்ல மட்டும்தான் வாழும்னு. ஆனா கூவங்கிற சாக்கடையில முதல்ல வாழுதுன்னு சொல்லி 120 கோடியை ஏப்பம் போட்டவர் தான் கருணாநிதி. அதே போல தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம், அதுக்கு 80 கோடி ஒதுக்கப்படுகிறது. 6 மாதம் ஆகிறது. முத்தெடுக்க திட்டத்துக்கு முத்தெடுக்கல, பணத்தை ஒதுக்கியாச்சு. அப்போ அன்றைக்கு எதிர்கட்சி சட்டசபை கொறடாவாக இருப்பது அண்ணன் சீமான் அவர்களுடைய மாமனார், முன்னாள் சபாநாயகர் ஐயா காளிமுத்து அவர்கள். காளிமுத்து எந்திக்கிறாரு, மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, தூத்துக்குடி முத்தெடுக்க திட்டத்துக்கு 80 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்க, 6 மாதம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு கலைஞர் சொல்றாரு, காளிமுத்து தூத்துக்குடி முத்தெடுக்க திட்டத்துக்கு 80 கோடி ஒதுக்குனது உண்மைதான், ஆனா எடுக்க முடியல, அதான் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா எல்லா முத்தும் காளிமுத்தா இருந்துச்சுட்டாரு. காளிமுத்துனா எம்டி முத்து, என்ன செய்யறது, காளிமுத்து எல்லா முத்தையும் காளிமுத்தா இருக்குன்னாரு. காளிமுத்து அவர்கள் பேச முடியல, உட்கார்ந்துட்டார். முடிஞ்சு 80 கோடி சுவாகா. இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் பாலம் கட்டுறேன், பள்ளிக்கூடம் கட்டுறேன், மருத்துவமனை கட்டுறேன், சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறேன் அப்படின்னு பல கோடிகளை கொள்ளையடிச்சு சேர்த்ததுனாலதான் எங்க அண்ணன் ஒரு வயசான திருட்டு பைய அப்படின்னு சொன்னாரு. வழக்கு போடுவதா இருந்தால் திமுக இருக்கவனுக்கு மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா நீங்க அண்ணன் சீமான் மேல வழக்கு போட்டு போராடி. நீதான் கருணாநிதியுடைய வாரிசாச்ச, ஸ்டாலினுடைய வாரிசாச்ச, உன் ஆட்சி தானே, நீ நல்ல டேஸுக்கு பிறந்திருந்தா வழக்கு போடுறாங்க அண்ணன் மேல. வயசான திருட்டு பையன் சொல்லுங்க, வழக்கு போடணும், போடு. கோயம்புத்தூருக்கு வர எங்க அண்ணன் அடிக்கடி வர வைக்கணும், வழக்கு போடு. போட மாட்டேன், போட்டா
சொன்னது 3 கதை, இன்னொரு 3000 கதை இருக்கு. திருட்டு கதை. மொத்த கதையும் நாங்க இறக்குவோம். போட மாட்டான். பயம். சீமான தொட்டா சீமான் வளர்ந்துருவான். நீ தொடாமலே இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தனித்து களமாடுகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக சொல்கிறது நாங்கள் பெரிய கட்சி என்று, அதிமுக சொல்கிறது நாங்கள் பெரிய கட்சி என்று, பாஜக சொல்கிறது நாங்கள் பெரிய கட்சி என்று. திமுக காங்கிரஸ், மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கருணாஸ் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, 12 கட்சி கூட்டணி. அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ என்று அதிமுக 6 கட்சி கூட்டணி. பாஜக பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்று 12 கட்சி கூட்டணி. மற்ற கட்சிக்காரன் பேரெல்லாம் தெரியாதுங்க. பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்க பேர் சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. எல்லாமே இந்த நாள் தான் ஆரம்பிச்சாங்க, நேற்று ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பாமக தவிர்த்து விட்டு அதுவும் அழுகுன மாம்பழம் கடைசியில் சப்பி போட்டு கொட்டை மட்டும் இந்த தேர்தலில் கிடைக்கும். அதையும் சப்பிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. எப்படி ஆட்டுக்குட்டி 2 இலையும் மேஞ்சி ரெட்டலை மொட்டலையா மாறிச்சு, அந்த மொட்டை இருக்கிற குச்சியும் எங்க ஐயா ஓபிஎஸ் எடுத்து போயிட்டாரு. இப்போ மொட்டலையும் இல்லை. அதே மாதிரி மாம்பழத்தை சப்பி கொட்டையை மட்டும் போட போறாங்க இந்த தேர்தலில். ஸோ இப்படி இதற்கு மத்தியில் இப்படி 12 கட்சி, 6 கட்சி, 8 கட்சி கூட்டணி வைக்கிற இவர்கள் பெரிய கட்சியா? தமிழ்நாட்டில் 40 பாராளுமன்றத்தில் 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 6 பேராசிரியர்கள், 4 முனைவர்கள், 2 ஆசிரியர் பெருமக்கள், 2 சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், ஜல்லிக்கட்டு போராளி பட்டதாரிகள் என்று 40க்கு 40, 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று தமிழ்நாட்டில் தனித்து களமாடுகிற நாங்கள் பெரிய கட்சியா? சொல்லு டேய். பன்னிங்க தாண்டா கூட்டமா வரும். சிங்கம் எப்போதும் சிங்களா தாண்டா வரும். அதிலும் நாங்கள் புலி, அதிலும் விடுதலை புலி. தனிச்சா நிற்போம். ஒரு ஆம்பளை சொல்லு, ஒரு தலைவனை காட்டு. தனிச்சு நிப்பேன். இப்ப இல்ல, 2026 தனிச்சுதா, 2031 தனிச்சுதா. நான் கத்தி செத்தாலும் சாவனே ஒளிய 2 சீட்டு 200 கோடி என்று என் தம்பிமார்களையோ என் தங்கைமார்களையோ அடமான வைக்க மாட்டேன் என்கிற ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான்டா. அண்ணாமலை சொல்றாரு 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது. அண்ணன் சீமானுக்கு சின்னமும் இல்ல, ஓட்டமும் இல்ல. அண்ணாமலை அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே, நாங்கள் கட்சி தொடங்கிய பிறகு எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவர், அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர், அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர், இப்ப நீங்க தலைவர். எங்க கட்சி தொடங்கிய பிறகு கருணாநிதி முதலமைச்சர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் எடப்பாடி, அதுக்கப்புறம் ஸ்டாலின். 4 பாஜக தலைவரையும் 5 முதலமைச்சரையும் பார்த்துட்டு முதல்ல மாறி நிக்கிறோம்டா நாம் தமிழர் கட்சி. 2024 பிறகு நீ எங்க இருப்ப? நீ ஜெயிச்சா இருப்ப, தோத்தா எங்கேயாவது கவர்னரா இருப்ப. இனி ஐபிஎஸ் ஆக முடியாது. 2026 அப்புறம் எங்க ஆச்சு? எங்கேயாவது எஸ்ஐ போஸ்டிங் கொடுப்போம். அதுவும் கமலாலயத்து வாசல்ல கமலாலயத்தை பாதுகாக்கிற வேலை எஸ்ஐ போஸ்டிங். எஸ்எஸ்ஐ தான், நேரடி எஸ்ஐ கூட உனக்கு தகுதி கிடையாது. இல்லைன்னா நேரடியாக ஏட்டு பனிமுத்தார டியூட்டி போட்டுருவோம். போ, பிடிச்சிக்கிட்டு நில்லு, நல்லா தூக்கிக்கிட்டு நில்லு. ஏதா துப்பாக்கிய யாருக்கிட்ட? நீ யாரு? நீ மோடியுடைய அடிமை, நீ அமித்ஷாவுடைய அடிமை, நீ நட்டாவுடைய அடிமை. நீ யாரு? நீ யூசந்துற கப்பு. நாங்கள் யாரா? உலகத்தின் தனித்து நிற்கிற எங்கள் தலைவன், விடுதலை புலிகளுடைய தலைவன், மேதகவி பிரபாகருடைய அரசியல் வாரிசு. நாங்க தனிச்சு ஆண்மையோடு நிற்கிறோம். நான் எல்லாரையும் பேசுவோம். எங்க அண்ணன் சீமான் எல்லாரையும் பேசுவாரு. எந்த தடையும் இல்லை, எந்த ஃப்ளோ மிஸ்டேக்கும் இல்லை. நீ பேச முடியுமா? கனிமவள கொள்ளையெடுத்து பேசுவீங்களா? ஆத்துமலர் கொள்ளையெடுத்து பேசுவீங்களா? பாலியல் வன்கொடுமைகளுக்காக பேசுகிற அண்ணாமலை, எங்கே தவறுனாலும் சுட்டிக்காட்டின அண்ணாமலை, ஏன் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் புதுச்சேரியில் ஆர்த்தி என்கிற 8 வயது குழந்தையை 4 பேர் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த போது மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஏன் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கல? பிஜேபியில் இருக்கிற யாராவது ஒருத்தன் சொல்லு. மான ரோசம் இருக்க பிஜேபியில் இருக்க மாட்டான். சொல்லு, ஏன் சொல்லல? ஏன்னா அந்த ஆர்த்தி என்கிற குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவன் RSS இயக்கத்தை சார்ந்த விவேகானந்தன். உன் கட்சிக்காரன் கொண்டுட்டாங்கிறதுக்காக கண்டனம் கூட தெரிவிக்காத நீங்கள் தான் இந்த மக்களுக்காக நிற்க போறீங்களா? நீங்க தான் மக்களுக்காக பேச போறீங்களா? நீங்க தான் படித்தவரா? நீங்க தான் பண்பாளரா? படித்தவன் சூது செய்தால் போவான் ஐயோ என்று போவான் என்று பாரதி பாடுகிறான். நீ போவ ஐயோன்னு போவ. என்ன கொழுப்பு, என்ன வாய் பேச்சு! நாம் தமிழர் கட்சி இருக்காது. முடிஞ்சா சீமான கட்சியை காப்பாற்ற சொல்லு. டேய், இந்த தேர்தலை எழுதி வச்சுக்கோங்க. 1 கோடி வாக்குகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை வாங்க வைப்போம். உயிரை கொடுத்து நெஞ்சு வெடிக்க செத்தாலும் களத்தில் நிற்போம். நீ 400 கோடி 500 கோடி கொடுத்தாலும் இப்படி வேட்பாளரை எங்கேயாவது பிடிக்க முடியுமா?
எப்படி வேட்பாளர் கிடைப்பாங்களா சொல்லுங்க? என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இந்திக்காரன் இந்தியில் ஓட்டு, கன்னடத்துக்காரன் கன்னடத்தில் ஓட்டு கேட்டு மக்களை ஏமாற்ற வருகிறது ஒரு சங்கி கும்பல். என்பதற்குரிய மக்களே, கோயமுத்தூரில் நாம் இந்து இஸ்லாமியர் என்று தனித்தனியா இருந்தாலும் மாமன் மச்சானா இருக்கிறோம். சங்கிகளை உள்ள விட்டா நம்முடைய சந்தோஷத்தை, நம் மகிழ்ச்சியை கெடுத்துருவான். இங்கே பள்ளிவாசல்லையும் வணங்குகிற இந்து இருக்கிறான், கோவிலுக்கும் வரக்கூடிய இஸ்லாமியன் இருக்கிறான், இங்க தேவாலயத்துக்கும் போகக்கூடிய இந்து இருக்கிறான், மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவன் இருக்கிறான். வேளாங்கண்ணிக்கு போகாத இந்துக்கள் கிடையாது, ஏர்வாடி தற்காக போகாத இந்துக்கள் கிடையாது. இங்கே இந்து இஸ்லாம் முஸ்லீம் என்று நாங்கள் தனித்தனி மதங்களாக இருந்தாலும் தமிழர்களாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாங்கள் தீபாவளியும் ரம்ஜானையும் பொங்கலையும் விநாயகர் சதுர்த்தியையும் நாங்கள் எல்லாவற்றையும் எங்கள் பண்டிகைகளாக கொண்டாடுகிறோம். எல்லோரையும் நேசிக்கிறோம். இங்க இருக்கிற கன்னட மக்களை, இங்க இருக்கிற தெலுங்கு மக்களை, மலையாள மக்களை எல்லோரையும் நாங்கள் நேசிக்கிறோம், ஆரத்தில் நேசிக்கிறோம். எங்களுக்கு இனவாத அரசியல் கிடையாது. என்பதற்குரிய மக்களே, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் குருவிக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் அரசியல் செய்கிற கட்சி எப்படி இனவாத கட்சியாக இருக்க முடியும்? எப்படி இனவரி கட்சியாக இருக்க முடியும்? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று நிற்கிறோம். வரட்டும், வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், இனி எம் சொன்னவரை மட்டுமே ஆள வைப்போம் என்ற அடிப்படை அரசியல் உரிமைகள் நிற்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்திற்காக நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பெரிய நாயக்கன் பாளையத்தில் வாழ்கிற மான தமிழர்கள், இதுவரைக்கும் நீங்கள் திமுகவிற்கு, இதுவரைக்கும் நீங்கள் அதிமுகவிற்கு, இதுவரைக்கும் நீங்கள் காங்கிரசுக்கு, இதுவரைக்கும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்கலாம். என்பதற்குரிய மக்களே, அவன் காட்டுறான், கையை காட்டுறான், பிரிக்குது, லோட்டஸ் பிரிக்குது, இது பிரிக்குது, எல்லாம் நம்மளை பிரிக்கிறது. நம்ம இணைப்பது எது? நாம் தமிழர் கட்சியுடைய மைக் சின்னம், நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி முழக்கம் நம்ம இணைக்கிறது. இணைக்கிற கட்சிக்கு வாங்க. சாதி கடந்து மதம் கடந்து இந்த கோயமுத்தூர்ல இந்த பெரியநாயக்கம் பாளையத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு இப்படி ஆயிரக்கணக்கான இளைஞரிடம் பேச முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல், ஒத்த ரூபா காசு கொடுக்காமல் ஒரு கட்சியின் கூட்டத்தை நடத்த முடியும் என்றால் அது நாம் தமிழருடைய கூட்டத்தை மட்டும்தான் நடத்த முடியும். அண்ணாமலை பேசினாலும் சரி, அமித்ஷா பேசினாலும் சரி, மோடி வந்தார் பல்லடத்துக்கு பூரா மோடி மேரா का नेशन மோடி बहुत अच्छा है, பூரா வடநாட்டுக்காரன் பான்பிராக்க போட்டுக்கிட்டு அவன் தான் வருவான். வேற யார் வருவான்? மான தமிழ் எப்படி போவான்? அப்போ வடவர்களை உள்ள இறக்கி வாக்கை குடித்து அந்த வாக்கை வாங்கி ஓட்டை காட்டிடலாம். அவன் போட்டி யார் கூட போட்டி போடுறான்? நாம் தமிழர் கட்சியை விட தாண்டிடணும். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட தாண்டிட்டா அண்ணாமலை இருப்பார், இல்லைன்னா அண்ணாமலை காலி. எதுக்கு சரத்குமாரை உள்ள விட்டுருக்காங்க? சரத்குமார் அண்ணாமலையை காலி பண்ணத்தான். அடுத்தடுத்த ஆள் வருது பூரா. செந்தில் பாலாஜி டீல் போட்டிருக்காங்களா? ஜெயிலிருந்து வெளிவந்தா செந்தில் பாலாஜியே பாஜக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை செந்தில் பாலாஜி பாஜக சேர்ந்தாருன்னா ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் புடல்ல களிதான் திங்கும். சோழியை முடிச்சிடும், அப்ரூவரா மாறிட்டா. அப்போ எல்லாருடைய நிலைமையும் அந்த சிந்தனையா இருக்கிறது. அதற்கு மத்தியில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த சின்னத்தை ஏந்தி வருகிறோம். இதுவரைக்கும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவரும், எங்களுடைய காமராஜரும், எங்களுடைய கக்கனும், ஜீவானந்தமும், சிங்கார வேலரும், ரெட்டமலை சீனிவாசனாரும், அயோத்தாச பண்டிதரும், எங்களுடைய வாவு சிதம்பராரும் பேசிய மைக்கு பேரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது. விடுதலைக்காக சுபாஷ் சந்திரபோஸ் ஏந்தி பிடித்த மைக்கு, விடுதலைக்காக பகத்சிங் பேசிய மைக்கு நீண்ட நெடு காலத்துக்கு பிறகாக சீமானுடைய கையில் கிடைக்கிறது. மைக்குடைய சின்னத்தை ஏன் தேர்தல் ஆணையம் உதைக்கிறது? மைக்குடைய வேலை யார் எது பேசினாலும் அப்படியே உள்வாங்கி மக்களிடத்தில் வெளிப்படுத்தும். மக்கள் பிரச்சனைகளை எங்களுடைய கலாநிதி ஜெகநாதன் அவர்களும் எங்களுடைய ஜெயக்குமார்களும் மக்கள் பிரச்சனை உள்வாங்கி பாராளுமன்றத்திலே ஒழிப்பார்கள் என்பதற்காக இந்த மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. என் அன்பிற்குரிய மக்களே, இதுவரைக்கும் போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருப்பாங்க, எதிர்க்கட்சி வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். நீங்க சத்தியமா சொல்றேன், தமிழ் மீது சத்தியமா சொல்றேன், கோயமுத்தூருக்கு இப்படி ஒரு வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க, இப்படி கிடைக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் பின்வாங்காத ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்காங்க. கோயமுத்தூருக்கும் சரி நீலகிரிக்கும் சரி. எங்களுடைய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்தால் சத்தியமாக கேட்கிற கேள்வியில பிரதம அமைச்சரே வெளிநடப்பு செய்வார். உள்ளுக்குள்ளேயே மாரடைப்பு வந்து அப்படியே சரிஞ்சிருவார். ஏன்னா கேள்வியை தயார் பண்ணி அனுப்புறதே எங்கள் அண்ணன் சீமான். இன்னைக்கு போறியா தங்கச்சி, 10 கேள்வி கேளு, முத கேள்வியில சோழி முடிஞ்சிடும், நாக் அவுட் ஆயிரும். ஒரே கேள்வி, ஐயா உங்களுடைய கல்வி சான்றிதழ் எங்க இருக்கு? சோழி முடிஞ்சு, அதோட காலி தான், அதோட காலி. மோடி சொன்னாருங்க, நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன்னாரு. ஒருத்தன் ஆர்டிஐல போட்டான். அண்ணாமலை எதமோ ஆர்டிஐல வாங்குறாரு. மோடியுடைய கல்வி சான்றிதழ் வாங்கி கொடுக்குறேன், சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட், காலேஜ் சர்டிபிகேட். ஆர்டிஐல கேட்டா ஆர்டிஐல இருந்து பதில் வந்திருக்குது, நோ டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் இன் தி ஆர்டிஐ செக்ஷன். சோழி முடிச்சிட்டான்.
படிச்சதும் பொய். ஒரு அபிடவிட்ல கல்யாணம் முடிஞ்சுக்குன்னு போடுறாரு, இன்னொரு அபிடவிட்ல கல்யாணம் முடியலன்னு போடுறாரு, இன்னொரு அபிடவிட்ல விவாகரத்துன்னு போடுறாரு. ஊரா மசோதா போடுற மோடி தன் பொண்டாட்டி யசோதாவுக்கு உண்மையா இல்ல, அவருக்கு எதற்காக வாக்களிக்கணும்? இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் எங்க அக்கா கேப்பா. சோழி முடிஞ்சுது, சோழி முடிச்சு 10 கேள்வி வச்சிருக்கோம். இது மாதிரி மோடியுடைய 100 பொய்கள் இருக்கு, பேச நேரம் இல்லை. மோடிக்கு 100 பொய்கள்னு சொல்லி ஒரு ஆவணம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. மோடிக்கு 100 பொய்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசலை குறைப்பண்ணாரு, அப்படி குறைக்கலன்னா 100வது நாள் பெட்ரோல் கேனோட வந்து என்னை கொளுத்துக்கினாரு. குஜராத்தில் ஒருத்தன் கிளம்பிட்டான், பெட்ரோலோட போயிட்டான். அதுவும் ஒய் பெட்ரோல போயிருக்கான் பாருங்க, ஐயோக்கிய போய் அவன் போயிட்டான். அவரு வருவனா வெளியே உள்ள இருந்தாதானடா. கொய்யால திருவிழா நடந்தாதுங்க, எங்க ஊர்ல திருவிழா நடந்தா தீயில மிதிக்க மாட்டேன், எங்க அண்ணனை போட்டு தான் மதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. கொய்யால திருவிழா நடந்தாதான் மோடி வெளிநாடு போயிட்டாரு. அப்படி மக்கள் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எழுப்புகிற வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள். அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தோ, சிங்கை ராமச்சந்திரனை தேர்ந்தெடுத்தோ, இல்லை டம்மி வேட்பாளர்களை கணபதி ராஜ்குமாரை தேர்ந்தெடுத்தோ மக்கள் பிரச்சனை பேச மாட்டார்கள். ஒரு ஒன் ஆஃப் த எம்பியாக இருப்பாங்க. ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி எம்பியாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய கலாநிதி ஜெகநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். அன்பிற்குரிய மக்களே, ஒரு பெரிய மாற்றத்திற்காக அடிப்படை கல்வி, அனைவருக்கும் தரமான சமமான குடிநீர், அனைவருக்கும் தரமான சமமான சுகாதாரமான மருத்துவத்தை கொடுப்பதான் எங்கள் கனவு நிற்கிறோம். கோடி கனவுகள் நிற்கிறோம். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பளித்து இந்த கோவை பாராளுமன்றத்தில் போடுகிற மரியாதைக்குரிய அக்கா கலாநிதி ஜெகநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மைக் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்திட பங்கெடுத்து கொண்ட பெரியநாயக்கம் பாளையம் வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு பங்கெடுத்து கொண்ட அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு இந்த கூட்டத்திற்கு அனுமதி தந்து பாதுகாப்பாக நடத்தி முடித்திட பாதுகாப்பாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். வணக்கம். நாம் தமிழர். ஓகே, நன்றி உறவுகளை. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நேரலையாக பார்த்து கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களது வலையொலி சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலி பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எங்களுடைய சின்னம் வந்து ஒளிவாங்கி என்கிற மைக். இதுதாங்க எங்களுடைய சின்னம்.
மக்கள் அனைவரும் மறக்காம இந்த ஒளிவாங்கிங்கிற மைக் சின்னத்துக்கு கண்டிப்பா வாக்களிங்க. நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா.